நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். பூராட நட்சத்திரம் 4 பாதமும் தனுசு ராசியில் அமைகின்றன. பூராடத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான், தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான். இந்த பூராணம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்த இந்த ராகு கேது பயிற்சி இந்த 18 மாத காலமும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த 4 ராகு இருக்கிறத பிரம்மாண்டத்தை பண்ணுவார். ஒரு 50% செய்வார்னு வச்சிங்களேன் ராகு பகவான். ஏன் 50% செய்வார்னா, இருக்கிற இடத்த பிரம்மாண்டம் பண்ணுவார்னா மாத்திருஸ்தானம், கல்வி ஸ்தானம், வீடு வாகன ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏதாவது வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா சாதாரண ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கணுன்னா அது கட்சியில் 20 லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுரும். அதுபோல் தான் எந்த ஒரு விஷயமும், ஒரு வண்டி வாங்கணும் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 2 லட்ச ரூபா ஆகிடும். அப்படி ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். ஆனால் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் படிக்கிற பிள்ளைங்க, தனுசு ராசியில் படிக்கிற பிள்ளைங்க அற்புதமாக படிப்பாங்க. சில பேர் வெளிநாட்டு போய் கூட உயர்கல்வி படிக்கக்கூடிய அம்சம் கொடுப்பினை கண்டிப்பாக ஏற்படுகிறது என்று சொன்னால் மிகையாக. ரொம்ப பிரமாதங்க. தாய் வழி சொந்தங்களால் கூட அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வீடு வாங்கணும், மனம் வாங்கணும், தோட்டம் வாங்கணும், துறவு வாங்கணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து செய்யலாம். நிச்சயமாக அதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் சாதகமாக இருக்கிறார். ராகு சாதகம் இல்லைன்னாலும் உங்களுக்கு இருக்கிற இடத்துல நான் 50% வேலையை திருப்திகரமாக கொடுப்பேன். 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இப்போ வேலை வாய்ப்பு புதுசாக முயற்சி பண்ணுறவங்க வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சொல்லணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கும். இல்லை கடைக்கண்ணி ஓப்பன் பண்ணணுமா, புதுசாக கடைக்கண்ணி ஓப்பன் பண்ணுங்க, நிச்சயமாக ஜெயிக்க முடியும். மெய்வருத்த கூலி தரும், கெடுக்கலாம் மாட்டார் ராகு. ஓரளவுக்கு ஒரு 50% நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பார்வை, ராகுக்கு பார்வை இருக்குங்க. 2ஆம் இடத்தை பார்க்குறார். கொஞ்சம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறதால குடும்பத்தில் கொஞ்சம் குடும்பம், வெளிவட்டார பழக்க வழக்கம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்ககிட்டலாம் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கள், கணவன் மனைவி கொஞ்சம் அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காசு பணம் அப்படின்னும்போது கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுலேயும் நண்பர்கள் மட்டும் இல்லைங்க, உறவினர்கள்கிட்டையும் கொடுத்து வாங்கும்போது பார்த்து வாங்கணும். தேவையில்லாத பிரச்சனை வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஆரம்ப கல்வி ஆகட்டும், உயர்கல்வி ஆகட்டும் சிறப்பாக படிப்பாங்க. 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஓரளவுக்கு கடன் காட்சிகள் இருந்தால் கண்ட்ரோலாக இருக்கும், பயப்பட வேண்டாம். தலைக்கு மீறி எதுவும் போயிடாது. எதிரிகளுடைய கொட்டம் ஓரளவுக்கு அடங்கும். எதிரிகளால் எந்த தொல்லை இருக்காது. தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ராகு பகவான் வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம். அங்கே உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ போனீங்கன்னா ரெட்டிப்பு வருமானம் வரும். அப்போ 50% என்ன 100% வெளிநாடு போயிட்டிங்கன்னா, இந்த உள்நாட்டில் இருந்தால் தான் உள்ளூரில் இருந்தால் தான் 50% அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் இந்த ராகு பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். கல்வி சிறப்பாக இருக்கும். மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. வர்ற காசு பணத்தை சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. சரி, வாட்டை போட்டு கேது அப்படின்னா கேது 10ல் இருக்கார்.
10ஆம் இடத்துல கேது இருந்தால் இருக்கிறத சுருக்குவார்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் ஒரு 9 மாதம் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணாது, சாரி கடன் கடையில் போடாதீங்க. அதாவது இந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தொழிலில் வந்து முதல் 9 மாதம். ஏன்னா தனித்த ராகு கேது தானே இருக்கிறாரு. தனித்த கேது இருந்தால் முதல் 9 மாதம் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கடன் காட்சிகள் அப்படி பெருசாகிடும். 2வது தொழில் விருது இருக்கிற இடத்த சுருக்குவாருங்க அவர், அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் குரு பார்வையில் இருக்கார், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த 9 மாதம் குரு பார்வையில் வர இருப்பதால் மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. அப்போ நம்பி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல அபிவிருத்தியாகும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. வெளிநாடு, அதாவது நீங்கள் வேலைக்காக போகிறீங்களோ இல்லையோ, அந்த கோயில் குளங்களுக்கு ஆன்மீக பயணமாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் வீட்டை கேது பார்க்குறதால தூக்கம் வராது, வேலைக்கு தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, டென்ஷனாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த 12ங்கிறது அயன சயன போகம் தானேங்க. இப்போ வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, அன்னம் தண்ணி சாப்பிட முடியாது, கொஞ்சம் இதுவாக தான் இருப்பீங்க. ஆனால் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. 8ஆம் இடத்தை கேது பார்க்க போகிறார். 8ஆம் இடத்தை கேது பார்த்தா ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த ராகுனுடைய அபரீதமான நிலையால் உங்களுக்கு அந்தளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போடுங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். மற்றபடி இந்த கேதுவுக்கு ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. காளகஸ்தி, கீழ்ப்பெரும்பலம், திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம். ராகுக்கு வந்து துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை. பிள்ளையாருக்கு கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணிக்கங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய வளர்ச்சி ஒன்றும் பெருசாக இருந்துடாது. அதுக்காக பெரிய இமாலயத்தை, அதாவது மைனஸ் அப்படின்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, பெருசாக வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படிங்கலாம் பயப்பட வேண்டாம். பிரச்சனைகளும் வராது, நல்லதும் பெருசாக ரொம்ப அதிகமாக நடக்காது. தசாபுத்தி அமைப்பு தாங்க, ஓரளவுக்கு மீடியமான பலனை எதிர்பார்க்கலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.